ஹலோ. இப்போ நான் அசிடிட்டினா என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். அசிடிட்டி அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கில் ஆசிட்ஸ் இருக்குது. அந்த ஆசிட்ஸ் தான் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? இந்த ஆசிட் வந்து எப்படி சுரக்குது அப்படின்னா, இப்போ நான் இன்னைக்கு காலையில் சாப்பிட்றேன் அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு காலையில் சாப்பிடணும். காலை மதியம் இரவு அப்படின்றது நான் ரெகுலராக எடுத்துக்கூடிய உணவு. இது நான் ரொட்டீனாக பிறந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஓகேவா? இப்போ மார்னிங் ஆயிடுச்சு அப்படின்னா என் ஸ்டொமக் வந்து ஓகே இப்போ இவர் சாப்பிட போகிறாரு, இவருக்கு வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசிட் தேவை அப்படின்ட்டு என்னுடைய ஸ்டொமக் ரெடியாக ஆசிடை செக்ரீட் பண்ணி வச்சுருக்கும். நான் ஃபுட்டை சாப்பிடும்போது அந்த ஆசிட்லாம் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணிடும். இப்போ நான் இன்னைக்கு காலையில் சாப்பிடல, காலையில் சாப்பிட ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த ஆசிட் செக்ரீட் ஆனதெல்லாம் அப்படியே இருக்கும். எந்த ஒரு ஃபுட்டையுமே டைஜஸ்ட் பண்ணாது இல்லையா? அப்போ நம்ம ஸ்டொமக்கில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாகிடும். இந்த ஆசிட் வந்து ஸ்டொமக்கில் இருக்கும்போது அதை நம்ம ஸ்டொமக்கை ஹர்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா ஸ்டொமக்கில் மியூக்கஸ் லேயர் இருக்குது, அதை நம்ம ஸ்டொமக்கை ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆசிட் லெவல் எக்ஸஸ் ஆனதுனால அது அப்படியே ஸ்டொமக்கு மேலே வந்து ஈசோஃபேகஸ்குள்ளே போயிடும். ஈசோஃபேகஸில் அந்த மியூக்கஸ் லைனிங், அந்த ஈசோஃபேகஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லைனிங்குமே கிடையாது. அதனால அந்த ஆசிட் வந்து ஸ்டொமக்கை அஃபெக்ட் பண்ணிடும், டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால தான் வந்து நமக்கு நெஞ்செரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹார்ட் பர்னிங் சென்சேஷன், டிஸ்கம்ஃபர்ட், வாமிட்டிங், புள்ளியப்பம் வருதுன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது இதனால தான். அதுக்கப்புறம் இன்னொரு வகையிலையும் நடக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவில் ஒரு ஸ்பின்டர் இருக்கும். அந்த ஸ்பின்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ஈசோஃபேகஸ்க்கு போகாமல் தடுக்கிறது தான். அந்த ஸ்பின்டர் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆசிட் வந்து மேலே ரிகர்ஜிடேட் ஆகி நம்ம ஈசோஃபேகஸை அப்படியே அஃபெக்ட் பண்ணும். இதுதான் அசிடிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். பை.